நடிகர் விஜயை உயர்த்தி பேசணும்னு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சாதான் அந்த பேச்சு இருந்தது. அதுவும் தற்கூரித்தனமா இருந்தது. பொதுவா பிஜேபி RSS எப்பவுமே எல்லா கட்சிக்கும் சில ஸ்லீப்பர் செல்களை அனுப்புவாங்க. ஒருவேளை சத்யகுமார கூட தாவைக்காவுக்கு அப்படிதான் அனுப்பி வச்சிருக்காங்க, ஸ்லீப்பர் செல் அனுப்பி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நடிகர் விஜய் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசுறதால கொண்டாடுறதுனாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கரே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாருன்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிலித்தனமான, முட்டாள்தனமான, தற்குறித்தனமான பேச்சா பாக்குறேன். கொள்கை தலைவர்களை பற்றி முதல்ல விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் யோசிக்க தோணுது. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு தர்க்கமா பதில் சொல்றதுக்குள்ள காலெல்லாம் உதறிடும். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சினிமா ஷூட்டிங் தான் நடத்துறாரே தவிர ஒரு நாளும் அவர் கட்சி நடத்தல. முதல்ல உங்க அறிவை கொஞ்சமாவது பயன்படுத்தி அரசியல் செய்யணும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிறவங்களையாவது நீங்க மாத்திக்கணும். இல்ல பக்கம் பெண்களை பெருமையா பேசுற மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை நீங்க எவ்வளவு கொச்சா பேசியிருக்கீங்க. ஒரு சினிமாவோட கேரக்டர் பேசுற மாதிரி விஜய் பேசுறதும் அதற்கு பெண்கள் ஆட்பறிக்கிறதும் வேதனையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பெண் சரியில்லாம போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வீணாயிடும், ஒரு சமூகமே வீணாயிடும். அது மாதிரியான பெண்களை தான் விஜய் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி போகக்கூடிய பெண்களும் அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். நாமளும் இந்த தற்கூரி கூட்டத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு கடந்து போகணும்னு நினைச்சாலும் அவங்க சும்மாவே இருக்கிறது இல்ல. அப்படிதான் தாவேகா மேடையில ஒரு தற்கூரி வலதுசாரியான சத்யகுமார்னு ஒருத்தர் தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களை பற்றி மேடையில பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, விஜயாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய தியாகம், போராட்ட வரலாறு அல்லது கான்ஸ்டிடியூஷனை பத்தி மக்களுக்கு புரியுற மாதிரி பேசட்டும், அது தவறு கிடையாது. ஆனா அப்படி எதுவுமே பேசாம நடிகர் விஜயை உயர்த்தி பேசணும்னு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சாதான் அந்த பேச்சு இருந்தது. அதுவும் தற்கூரித்தனமா இருந்தது. சத்யகுமார் பேசிக்கா RSSல இருந்து பிஜேபியில இருந்த நபர். இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்து விலகி இருக்கிறாரு. எப்போதும் பிஜேபிக்கு ஆதரவான நபர்கள் மற்ற கட்சிக்கு ஏன் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பொதுவா பிஜேபி RSS எப்பவுமே எல்லா கட்சிக்கும் சில ஸ்லீப்பர் செல்களை அனுப்புவாங்க. ஒருவேளை சத்யகுமார கூட தாவைக்காவுக்கு அப்படிதான் அனுப்பி வச்சிருக்காங்க, ஸ்லீப்பர் செல் அனுப்பி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது பிஜேபியோடைய தந்திர அரசியல். அப்படி கூட செயல்படலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுவானாலும் இருந்துட்டு போகட்டும். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க கூட ஆரம்பத்துல பாபா சாஹிப் அம்பேத்கரை கொள்கை தலைவரா நடிகர் விஜய் வைக்கும் பொழுது விஜயை வரவேற்றோம். காரணம், பாபா சாஹிப் அம்பேத்கரை எந்த கட்சியும் கொள்கை தலைவரா அதுவும் நேரடியா பிரகடனப்படுத்தினது கிடையாது. தமிழக அரசியல்ல ரொம்ப சொற்பம் தான். அதனாலதான் நாங்க ஆரம்பத்துல விஜய் அவர்களை வரவேற்றோம். தலித் அமைப்புகள் பொதுவா பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுவாங்க. தலித்துகள் கட்சி ஆரம்பிச்சாவே அது அம்பேத்கர் அமைப்பு தான். தலித் அல்லாதவர்கள் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவரா வைக்க மாட்டாங்க. விதிவிலக்கா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொள்கை தலைவரா வச்சாரு. எல்லாரும் அன்றைய தேதிக்கு வரவேற்றாங்க. அதன் பிறகு நடிகர் விஜயும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவரா வைக்கும் போது எல்லாரும் வரவேற்றாங்க. ஆனா நடிகர் விஜய் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேசுறதால கொண்டாடுறதுனாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கரே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாருன்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிலித்தனமான, முட்டாள்தனமான, தற்குறித்தனமான பேச்சா பாக்குறேன். வழக்கறிஞர்னு சொல்ற அவர் அப்படிலாம் பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்குதான் வழக்கறிஞர் படிச்சாரா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு. அரசியல்ல ஒரு தலைவனுக்கு மிகுந்த அனுபவம் வேணும், அறிவு வேணும். அதெல்லாம் முதல்ல விஜய்க்கே கிடையாது. விஜய்க்கே இல்லாதப்போ அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு இருக்குமான்னு சத்யகுமார் மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். லீடர் தலைமைத்துவங்கிறது தொண்டர்களை லீட் பண்ணிக்கிட்டு போறது, தலைமை பண்போடு வழி நடத்தும் தொண்டர்களை. ஆனா விஜயவே யாரோ ஒருத்தர் லீட் பண்றாங்க என்பதுதான் எல்லோருடைய குற்றச்சாட்டும், நம்முடைய குற்றச்சாட்டும். நடிகர் விஜய லீட் பண்றவங்களுக்கு சமுதாயத்தை பத்தியோ அரசியல் பத்தியோ எந்த அளவுக்கு தெரியும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய பேச்சும் அப்படிதான் இருக்கு. அவரை லீட் பண்றவங்க தான் அவருடைய வாய் மூலமா பேசுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தாவேகா கூட்டத்துல சத்யகுமார்ங்கிறவர் பேசின அந்த வீடியோவை நான் முழுமையா பார்த்தேன். பாபா சாஹிப் அம்பேத்கரை விஜய் தான் உலக அளவுக்கு பிரபலம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு. என்பா தம்பி சத்யகுமார், பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு உலகம் முழுக்க சிலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அம்பேத்கரிய அரசியல் என்பது பெரிய அரசியல். அதெல்லாம் ஒரு வார்த்தையில அடக்கிட முடியாது. இது போல விஜயை பத்தி பேசணும்னு பாபா சாஹிப் அம்பேத்கரை சிறுமைப்படுத்துற மாதிரி பேச்சுக்களை நீங்க நிறுத்திக்கணும். நீங்க வழக்கறிஞரா இருக்கிறீங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பற்றி உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறதா உங்களுடைய பேச்சுல இருந்து தெரியுது. நீங்க எல்லாம் எப்படி வழக்கறிஞரா? நீங்க கொள்கை தலைவர்களை பற்றி முதல்ல விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் யோசிக்க தோணுது. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கிற வசனத்தை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு.
அது திரைக்கு முன்னாடியும் சரி, மக்கள் மத்தியில மேடைகள்லயும் சரி, அவர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. தம்பி சத்யகுமார் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி எதையும் படிக்காம, தெரிஞ்சுக்காம, நீங்க ஜால்ரா அடிக்கிறதுக்காக ஒரு உலக தலைவர்களை இப்படி எல்லாம் சிறுமிப்படுத்தக்கூடாது. இந்தியாவுல எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. தலித் அமைப்புகளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஏதாவது தெரியுமா? அதனால நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இது போன்ற பேச்சுக்களை நீங்க தவிர்க்கணும். இதுவே கடைசியா இருக்கணும். பொது வெளியில நீங்க இந்த பேச்சு பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கணும். அடுத்து விஜய் மகளிர் தின விழாவுல பெண்களுக்காக ஒரு சில வாக்குறுதிகளை சொல்றாரு. ஒரு அரசியல் இயக்கம் இப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறது, மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது எல்லாம் ஒரு நியாயம் தான். அது தவறு கிடையாது. எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நடிகர் விஜய் பேசினத நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்கூல்ல நீ முதலமைச்சர் ஆனா அப்படிங்கிற தலைப்புல எல்லாரையும் கட்டுரை எழுத சொல்லுவாங்க ஆசிரியர்கள். நான் படிக்கும் போது கூட எங்க ஆசிரியர் எழுத சொன்னாங்க. நான் கூட எழுதுனேன். அப்போ சின்ன பசங்களோட அறிவுக்கு, அந்த வயசுக்கு உண்டான அறிவுக்கு நாம எழுதுவோம்ல. அப்படிதான் விஜயனுடைய பேச்சும் வாக்குறுதியும் இந்த மகளிர் தின விழாவுல இருந்துதான் நான் பாக்குறேன். கோலி குண்டு விளையாடுற பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் விஜய் கட்சியினுடைய தரமும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சாங்க. 6 மாசத்துல பழகிடுவாங்க. 1 வருஷத்துக்குள்ள பக்குவப்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. நாங்களும் நினைச்சோம். ஆனா உங்கள நீங்க எந்த இடத்துலயும் நீங்க மாத்திக்கல. எங்கேயுமே மாத்திக்கல. எதையுமே தெரியாம நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நடிகர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல துணிவு கிடையாது நடிகர் விஜய்க்கு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு தர்க்கமா பதில் சொல்றதுக்குள்ள காலெல்லாம் உதறிடும். இதற்கூட எதிர்கொள்ள முடியாத நீங்க எல்லாம் என்ன பெரிய ஹீரோ? ஒரு கட்சினா என்ன? உங்களுக்கு காலத்துக்கு எப்படி செயல்படணுங்கிறது தெரியாது. உங்க உங்க கொள்கை பற்றியான ஒரு முழுமையான ஒரு விஷயம், ஒரு அறிவோ உங்களுக்கு எதுவும் இருக்குதான்னு எங்களுக்கு தெரியல. பொருளாதாரத்தை பற்றியான எந்த ஆய்வும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்படி எதையுமே தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததா, குறைந்தபட்சம் எழுதி கொடுத்தத ஒரு சரியா இருக்குதா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு ஆய்வறிந்து ஒரு அறிவை கொஞ்சமாவது யூஸ் பண்ணிருக்கணும். அப்படியே நான் அறிவை வளர்த்துக்கணும் முதல்ல. எல்லா தலைவர்களும் எழுதிதான் படிப்பாங்க மேடையில. 4 பேர்கிட்ட கருத்து கேட்பாங்க. ஆனா அவங்களுடைய அறிவை வைத்துதான் மக்கள் மத்தியில கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. என்னை பொறுத்தவரை இது சினிமா டைலாக் டெலிவரி கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சினிமா ஷூட்டிங் தான் நடத்துறாரே தவிர ஒரு நாளும் அவர் கட்சி நடத்தல. நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு கூட்டம் நடக்குதுன்னா, அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல சில பிரச்சனைகள் நடந்திருக்கும்ல. அதாவது வன்முறை நடந்திருக்கும், கொலை நடந்திருக்கும், கொள்ளை நடந்திருக்கும். இல்ல அவங்க கட்சிக்காரங்களே யாராவது இறந்திருப்பாங்கல்ல. அப்ப இது எல்லாத்தையும் பத்தி அந்த தலைவர் அந்த மேடையில அந்த கூட்டத்துல பேசணும், கண்டிக்கணும். இப்படியான பேச்சுக்கள் உங்ககிட்ட ஏதாவது இருந்ததா மகளிர் தின விழாவுல? எப்பவும் கிடையாது. தமிழ்நாட்டுல நாங்குநேரியில தலித் மக்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு, படுகொலைகள் நடந்திருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கர் படம் போட்டா மட்டும் போதுமா? எங்க கொள்கை தலைவர்னு சொன்னா மட்டும் போதுமா? மேடையில பேசினா மட்டும் போதுமா? தலித் மக்கள் இன்னைக்கு அனாவசியமா ஆதிக்க சாதி வெறியர்களால படுகொலை செய்யப்படுறாங்க, வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆளுங்கட்சி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சி அவங்கதான் ஆட்சி நடத்துறாங்க, அதனால பேச மாட்டாங்க. எதிர்கட்சி பேசல, அவங்களுக்கு தேர்தல் இருக்கு, காரணம் ஜாதி ஓட்டு முக்கியம், அதனால அவங்க பேசல. சரி, நீங்க தான் மாற்றுன்னு சொல்றீங்கல்ல, என்ன மாற்றம்? மாற்றம்னா என்ன மாற்று? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றம்னா நீங்க தான் புதுசா எதனா செய்யணும் தானே? புதுசா ஏதாவது சொல்லணும் தானே? அவங்க 1500 ரூபாய் கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன், 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றதா இதுதான் மாற்றமா? தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவசம் பேருந்து கொடுப்பேன்னு சொல்றது மாற்றமா? திராவிட கட்சிகளுக்கும் உங்களுக்கும் எந்த எந்த வகையில வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே ஒன்னா மாதிரி தானே இருக்கு. ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆனா அது ஒரு அதிகார மாற்றமா தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்த அதிகாரம் உங்ககிட்ட வரும், அவ்வளவுதானே தவிர இதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம்லாம் கிடையாது. அப்படி மாற்றம் முன்னேற்றம் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன கதியில இருக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நடிகர் விஜய் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியில என்னென்னமோ சொல்றீங்க. தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தினுடைய நிலைமை உலகத்துக்கே தெரியும். எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி, கஜானாவே காலியாக்கி கடன் வாங்கி தான் இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா மற்ற துறைகள்ல இருந்து பயன்படுத்த வேண்டிய பணத்தை தான் திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இததான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதை தான் சொல்லி கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க அந்த மேடைகள்ல. அது அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு? அதை பற்றிய உங்களுடைய அறிவு என்னன்னு உங்க வாக்குறுதிகளை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. பொருளாதாரத்தை பற்றின உங்களுடைய அறிவு என்னன்னு உங்களுடைய வாக்குறுதிகளை பார்க்கும் போதே தெரியுது. நீங்க பேசும்போதே உங்களுக்கு இதை பற்றியான எந்த ஆழ்ந்த அறிவும் இல்லைன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம உங்க வாக்குறுதியில டிராப் அவுட் ஆகுற, பள்ளியில இடைநீக்கம் ஆகுற அந்த மாணவர்களுக்கு 15,000 கொடுக்குறேன்னு சொல்றீங்க. மாற்றம்னு சொல்ற நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் அரசுடைமையாக்குவோம்.
அது ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் கல்வியை இலவசமாக கொடுப்போம். மருத்துவத்தை முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அதுவும் இலவசமா கொண்டு வருவோம். மக்களுக்கு இலவசமா கொடுப்போம். பெண்களோட கண்ணீரை துடைக்கிற விதமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மதுக்கடுகளை மூடுவோம். நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போம்னு சொல்லும். இதத்தான் மாற்று. இதுதான் மாற்றம். ஏற்கனவே அடிச்சு வச்ச ஒரு திட்டத்துக்கு பேர புதுசா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மாற்றுன்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுக்கிறது மாற்றம் கிடையாது. முதல்ல உங்க அறிவை கொஞ்சமாவது பயன்படுத்தி அரசியல் செய்யணும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிறவங்களையாவது நீங்க மாத்திக்கணும். இல்லைன்னா அவங்களே உங்களை அழிச்சிடுவாங்க. நடிகர் விஜய் கனவுலகத்துலதான் வாழ்றீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசல எந்த மேடையிலுமே. நீங்க ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேசுறீங்க. ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. மேடைகள்ல உங்களுடைய தோரணை அப்படியேதான் இருக்கு. ஒரு சிறுபிள்ளைத்தனமா முதலமைச்சர் ஆனா நான் என்னென்ன செய்வேங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய வாக்குறுதிகளும் மகளிர் தினத்துல இருக்கு. சரி, இந்த மகளிர் தினம் கொண்டாடுறீங்கல்ல, அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? மகளிர் தினம்னா என்ன? பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு, பெண்களுக்கான ஜனநாயகம், சமமான நீதி, இதெல்லாம் தானே மகளிர் தினத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா உங்களை சுற்றியே சமீபமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எல்லா குடும்பத்திலயும் கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகுறதெல்லாம் இயல்புதான். சண்டை சச்சரவுகள் வர்றதெல்லாம் இயல்புதான். பல பேர் சினிமா துறையில இருக்கிறவங்க சாதாரணமா விவாகரத்து செய்துக்கிறாங்க. உங்க குடும்பத்திலயும் இன்னைக்கு இதுதான் நடக்குது. இது தனிப்பட்ட விஷயம்னு நாம சொல்ல முடியாது. காரணம், நீங்க யாரோ ஒரு 3ஆம் தர நடிகர் கிடையாது. உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் உங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவன் சொல்றான், அண்ணன்னு சொல்றான், தன்னுடைய தோழர்னு சொல்றான், நண்பான்னு சொல்றான். நாம எம்ஜிஆரையே பொதுவா ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா அந்த எம்ஜிஆர் கூட தன்னை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள், நான் சிகரெட் பிடிச்சா அவனும் பிடிப்பான், நான் தண்ணி அடிச்சா அவனும் அடிப்பான், அதனால படத்துல இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அவர் செஞ்சது கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் அப்படிதான் அவர் இருந்ததா வந்து தன்னை காட்டிக்கிட்டார். ஆக நம்மள பின்பற்றக்கூடியவங்க எந்த வகையிலும் பாதிக்க கூடாதுன்னு குறைந்தபட்சம் சமூக அக்கறை எம்ஜிஆருக்கு இருந்தது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. முதல்ல மேடை நாகரிகமான ஒரு பேச்சு உங்களுக்கு இருக்கா? அப்படியான பேச்சே கிடையாது. அரசியல் மேடையில பொதுமக்கள் கிட்ட ஒரு வார்த்தையை எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும், ஒரு சொல் எவ்வளவு முக்கியம், அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அதுக்கான புரிதலே உங்களுக்கு கிடையாது. அறிவே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏதோ தற்குறிங்கன்னு கடந்து போக நம்ம முடியல. நாங்க உங்களை தவிர்க்கணும், உங்களை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் அதெல்லாம் கடந்து போக முடியல எங்களால. ஏன்னா இந்த சமுதாயம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆல்ரெடி சாதி மதம்ங்கிற சாக்கடையில அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதுக்கு எண்ணெயை ஊத்துற மாதிரி உங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து சமுதாயம் இன்னும் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நாங்க புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய மகளிர் தின விழாவுல ஒரு பக்கம் பெண்களை பெருமையா பேசுற மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை நீங்க எவ்வளவு கொச்சா பேசியிருக்கீங்க. அவங்க ஒரு பெண் என்பதை மறந்துட்டு, அவங்க ஒரு தாய்ங்கிறத மறந்துட்டு, நீங்க பேசின பேச்சு எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? உண்மையா நீங்க என்ன பேசி இருக்கணும் தெரியுமா? என் மனைவிக்கும் எனக்கும் சங்கடம் இருக்கு. அத நாங்க நீதிமன்றம் மூலமா நாங்க பாத்துக்கிறோம். தொண்டர்களோ மற்றவங்களோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுதான் ஒரு பண்பட்ட தலைவருக்கான பேச்சா நான் பாக்குறேன். இப்படி பேசுறதை விட்டுட்டு திமிர்ல, கொழுப்புல, ஆணவத்தினுடைய உச்சத்துல நின்னுக்கிட்டு அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு பேசுறீங்க. அதுவும் என்ன மாதிரியான உடல் பாவனைகளோட, முக பாவனைகளோட பேசுறீங்க? யார நீங்க ஒர்த் இல்லைன்னு பேசுறீங்க? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட மனைவியா இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவங்களோட சேர்ந்து 2 பிள்ளைகளை பெத்த பிறகு நீங்க அப்படி எல்லாம் பேசலாமா? இப்படி நடிகர் விஜய் பேசுறது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு கேடான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. 41 பேர் செத்தும் கூட உங்களுடைய ஆணவம் அடங்கல. அதுக்கு கொஞ்சம் கூட நீங்க வருத்தமே தெரிவிக்கல. அது சதின்னு சொல்லிட்டு கடந்து போறீங்க அப்படியே. இந்த பைத்தியக்கார கூட்டங்களை எல்லாம் நாம பேசவே கூடாதுன்னு நாங்களும் கடந்துதான் போறோம். ஆனா இந்த பைத்தியங்கள் அதிகமாயிட்டே போகுது. அந்த பைத்தியங்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளை பார்க்கவே முடியல. அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடுதான் முற்போக்கு மாநிலம்னு வாய்க்கு வாய் சொல்லுவாங்க எல்லாம். ஆனா இந்த முற்போக்கு முகமூடி எல்லாம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி போகிற கூட்டத்தை பார்த்து கிழிஞ்சு போச்சு அந்த முற்போக்கு முகமூடி. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தலைவர்களை, மக்களை, தொண்டர்களை பண்பட்டவர்களாக மாத்தவே இல்லை. அதற்காக முயற்சி கூட யாருமே பண்ணலங்கிறதா நமக்கு தோணுது. மக்கள் முட்டாளா இருக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா அவங்க முட்டாளா இருக்கிற வரைக்கும் நாம பிழைப்பு நடத்த முடியும். நீங்க பண்ண தவறுதான் இன்னைக்கு பள்ளி இழிச்சுக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த மக்களை பண்படுத்தவே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு அரசியல் முக்கியம். இந்த சமுதாயத்தை, இளைஞர்களை திருத்தணும், மாத்தணும், இந்த சமூகம் பண்பட்ட சமூகமா மாறணும், நாகரிகமா வளரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இது வரைக்கும் கிடையாது. ஒருத்தர் பேசுறத வச்சு அவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாருன்னு ஒரு ஆய்வு மனப்பான்மை யாருக்குமே இல்லை.
ஒரு சினிமாவோட கேரக்டர் பேசுற மாதிரி விஜய் பேசுறதும், அதற்கு பெண்கள் ஆர்ப்பரிக்கிறதும் வேதனையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு பெண் சரியில்லாம போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வீணாயிடும், ஒரு சமூகமே வீணாயிடும். அது மாதிரியான பெண்களை தான் விஜய் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி போகக்கூடிய பெண்களும் அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணு பேசுறாங்க, அவர் எத்தனை பொண்டாட்டி வேணும்னா வச்சுக்கிட்டோம், போகட்டும், அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. விஜய் எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்க சட்டம் அனுமதிக்காது. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கா? ஒருத்தரோட தான் வாழணும்னு சட்டம் சொல்லுது. டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து வேணும்னா நீங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். அந்த சுதந்திரத்தை சட்டம் கொடுக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நான் கேக்குறேன், இவங்க அண்ணன் நடிகர் விஜய்ன்னு எத்தனை வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க புருஷன் டஜன் கணக்குல பொண்ணுங்களோட இருந்தா இந்த பெண்கள் ஏத்துப்பாங்களா? தற்கூரித்தனமா ஏதோ போகிற போக்குல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தற்கூரித்தனம் பெண்கள் மத்தியில அதுவும் அதிகமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. என்னடா இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதே நிலைமை நீடிச்சா ஒரு சமூகத்தோட எதிர்கால தலைமுறைகளை சீரழிச்சிடும். நடிகர் விஜய் இது போல பேசுனதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிக்கும். அந்த மேடையில எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? விவரமற்ற பெண்கள் அவங்க. இவங்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்படி ஒரு பெரிய ரசிகர் மனப்பான்மையில உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன விஜய் கிட்ட ஒரு அறிவு இருக்கு? என்ன கொள்கை நேர்மை இருக்கு? எதுவுமே கிடையாது. நீ ஒருத்தர் பிரபலமா இருக்கிறாரு, ஒருத்தர் நடிகர் என்பதற்காகவே அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராகிட முடியுமா? பிரபலமா இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லவன்லாம் கிடையாதுங்க. பிரபலமா இருக்கிறதுனாலே ஒருத்தர் மிகச்சிறந்த மனிதர் ஆகிட முடியுமா? அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய பேச்சு என்ன, சிந்தனை என்ன, அவருடைய கருத்து என்ன, இந்த மக்களுக்கு என்ன செய்தி அவர் கடத்துறாரோ அதை பொறுத்துதான் சமுதாயத்துக்கு தலைவரா இருக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்யணும். இப்படி எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத நடிகர் விஜய்க்கு அரசியலை பற்றி குறைந்தபட்சம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. மனித பண்போடு எப்படி இருக்கணுங்கிறது முதல்ல அவருக்கு பயிற்சி கொடுக்கணும். மனித பண்போடும் மாண்போடும் எப்படி இருக்கணும் முதல்ல அவருக்கு பயிற்சி கொடுக்கணும். புதுசா அரசியலுக்கு யார் வேணா வரலாம், அதுல தவறு கிடையாது. அரசியல் அதிகாரத்தை யார் வேணா சுவைக்கட்டும், அது தவறும் கிடையாது. ஆனா நடிகர் விஜய் ஈஸியா இந்துத்துவவாதிகள் கையாளுவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து எதிர்காலத்துல. ஒரு வன்முறை கலாச்சாரத்தையும் பிற்போக்குத்தனமான கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டுல உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் என்னை போன்றவர்களை ஆட்கொண்டு இருக்கு. விஜய் திமுகவை கண்மூடித்தனமா எதிர்க்கிறது கிடையாது. சும்மா 19 ரூபாய் திமுக எதிர்க்கணுங்கிறது கிடையாது. கொள்கை ரீதியா எதிர்க்கணும், தர்க்க ரீதியா எதிர்க்கணும், திட்டங்களை தெளிவா சொல்லணும். முதல்ல இலவசத்தை சொல்லி எள்ளி நகையாடுனீங்க. இப்ப நீங்களே இலவசத்தை அடுக்கி அடுக்கி அறிவிக்கிறீங்க வாக்குறுதியா. இந்த தற்கூரி விஜய் கூட்டத்தை பாக்குற மக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இது போன்றவர்களை நீங்க தவிர்க்கணும். இவர்களை எல்லாம் ஆதரிக்கவே கூடாது. அறிவுள்ளவர்கள், சமூகத்தை பற்றிய அக்கறை உள்ளவர்கள் யாரும் இவர்களை ஆதரிக்க மாட்டார்கள், புறக்கணிக்கணும். நன்றி.